எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட டேலியில நம்ம 2 ஆர் 3 நிறைய ஜிஎஸ்டி நம்பர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் போட்டிருக்கலாம். ஸோ அந்த என்ட்ரிஸ் போடும்போது இப்போ சேல்ஸுங்கிற ஒரு வவுச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே லைனா இப்போ நீங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு, கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு அப்படின்னா, நீங்க தமிழ்நாடுக்கும் சரி கர்நாடகாவுக்கும் சரி ஒரே சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து சேம் 1 2 3ங்கிறது லைனாக தான் வந்து நமக்கு எனபிள் ஆயிருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். இப்போ தமிழ்நாடுனா அதுக்கு தனியாக எனக்கு நம்பரிங் செட் வேணும், வவுச்சர் நம்பர் வேணும். இதே மாதிரி கர்நாடகான்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு தனியாக வவுச்சர் நம்பரிங் வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து வவுச்சர் ஜிஎஸ்டி நம்பர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கேங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, 2 இது வந்து நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த 2 வவுச்சர் 2 ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே எப்படி தனித்தனியாக நம்ம வவுச்சர் நம்பர் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்படி வவுச்சர் தனித்தனியாக நம்பர் செட் பண்ணலாம் அப்படின்னா, மேலே அல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த நம்பர் ஆல்டரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற வவுச்சர் டைப்ஸ் போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் பேசிக்காக சேல்ஸ் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். ஸோ சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்து டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுற சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சருக்கு நிறைய நம்பரிங் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒன்று கர்நாடகா ஒன்று தமிழ்நாடு. இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக வவுச்சர் நம்பர் 1 2 3 இல்லைனா எனக்கு கர்நாடகானா எனக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக பேக் எண்ட் எனக்கு ஏதாவது இயர் வேணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு கீழே இங்கே இன்னொரு ஆப்ஷனும் நமக்கு எனபிள் ஆகும். என்னன்னா யூஸ் காமன் வவுச்சர் நம்பரிங் சீரீஸ் ஃபார் ஆல் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாலுமே எனக்கு காமனாக ஒரே சீரீஸுங்கிறது என்னன்னா நம்மளோட யூஸ் பண்ணுற வவுச்சர் நம்பரிங் செட்டு தான் அதை குறிக்குது. ஸோ அதே காமனாக யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஆப்ஷனு வியூ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ கிரியேட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். என்னன்னா கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கிரியேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எப்படி வவுச்சர் இப்போ செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ வவுச்சர்ஸில் போடுறேன். நான் சேல்ஸ் என்ட்ரி வந்து ஒரு 4 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி வியூ ஆகும். தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 தான் வந்து நம்பரிங் செட் எடுத்துகிட்டு வருது. இதே நான் F3 கொடுத்து தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கிளிக் பண்ணாலுமே எனக்கு என்னன்னா சேல்ஸ் 4 அப்படிங்கிறத எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு டிஃப்ரெண்ட் நம்பரிங் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அல்டர் போயிட்டு வவுச்சர் நம்பரில் சேல்ஸுங்க நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இதை வந்து நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரியல் தான் எடுத்துகிட்டு வருது, அது வந்து ஆட்டோமேட்டிக் ரிட்டைன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு சீரீஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்னென்னு கொடுக்குறேன்னா கர்நாடகான்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக வரணுமா இல்லை ஆட்டோமேட்டிக் மேனுவலாக வரணுமா, இல்லை நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை மல்டி யூசர் அதாவது ஆட்டோ நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை எதுவுமே வேண்டாமாங்கிற இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு வியூ ஆகும். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் வந்து இருக்குது. நான் இந்த இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவல் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக மேனுவல்னு கொடுத்தாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது டூப்ளிகேட் வவுச்சர், அதாவது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு என்ட்ரி 1ன்னு போட்டு சேவ் பண்ணியிருப்போம், மறுபடியும் 1ன்னு போடும்போது எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா தமிழ்நாடு, அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரிட்டைனில் இருக்குது. கர்நாடகாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேனுவலுங்கிறது சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் சேல்ஸ் உள்ளே போய் மல்டிபிள் இது வந்து நான் எஸ் படத்துல உள்ள போய் பார்த்தா எனக்கு டிஃபால்ட் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கு, கர்நாடகாவுக்கு மேனுவல் அப்படிங்கிறத நான் எனக்கு எனபிள் ஆகி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வவுச்சர் போகிறேன். ஸோ தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து வவுச்சர் நம்பரிங் வந்து 4 வந்து நமக்கு எனபிள் ஆகுது. இப்போ நான் F3 கொடுத்துட்டு கர்நாடகா அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன். இதில் செலக்ட் பண்ண உடனே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற சீரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். எந்த சீரீஸ் வந்து எந்த வவுச்சரிங் நம்பரிங்க ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற எடுத்துகிட்டு வரும். கர்நாடகா அப்படின்னா நான் கர்நாடகா அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மேனுவல்னு கொடுத்துருக்கறனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வவுச்சர் நம்பர் வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே வந்து ஜிஎஸ்டி புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, கிரியேட் பண்ணும்போதே நீங்கள் இந்த சீரிஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஆர்டர் வைஸாக நீங்கள் என்ட்ரிஸ் போட ஈஸியாக இருக்கும். நம்மளோட விவி இன்ஃபோடெக்கில் வந்து நாங்கள் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். க்ரோமில் வந்து vivinfotech.com போயிட்டு இந்த இடத்துல கோர்சஸ் நமக்கு வந்து ஹோம் தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோர்சஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற டேலி பிராண்ட் ஃபவுண்டேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா நம்மளோட பேசிக் டேலி பற்றி பேசிக் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னா நாங்கள் ஜஸ்ட் 99 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கு அப்புறமா வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் பேங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து 99, இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 116. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ லேர்னர்ஸ், நம்ம பவர் பிஐ கோர்ஸ் எப்படி வந்து லாகின் பண்ணி வந்து அவைல் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் கூகுள் போயிட்டு விவி இன்ஃபோடெக் டைப் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா vivinfotech.com நம்மளோட வெப்சைட் இங்கே எடுத்துட்டு வருது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் இங்கே வந்து லோட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா vivinfotech.com லோட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படிங்கிற டேப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ் எல்லாமே வந்து இங்கே எடுத்துட்டு வரும். நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்து நம்ம கோர்ஸை வந்து அவைல் பண்ணிக்கலாம். இந்த பவர் பிஐ கோர்ஸ் நீங்கள் அவைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டிங் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா பவர் பிஐல வந்து நீங்கள் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூவாக காட்டுறதுக்கும் என்டையராக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பவர் பிஐ கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.